ஐபிஎல் தொடரில் சென்னை மற்றும் ராஜஸ்தான் அணிகளுக்கு பதிலாக அடுத்த 2 ஆண்டுகளுக்கு புனே, ராஜ்கோட் அணிகள் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இதில் இன்று அணிகளுக்கான வீரர்கள் ஏலம் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் முருகேசனிடம் கேட்கலாம். முருகேசன், சொல்லுங்க, இன்றைய ஏலத்தில் எந்தெந்த வீரர்கள் எவ்வளவு கோடிக்கு ஏலம் எடுக்கப்பட்டிருக்காங்க? வீரர்களின் ஏலம் குறித்த முழு விவரங்களை சொல்லுங்க முருகேசன். 2013ஆம் ஆண்டு நடைபெற்ற ஐபிஎல் சூதாட்டத்தின் காரணமாக சென்னை மற்றும் ராஜஸ்தான் அணிகளுக்கு ஐபிஎல் போட்டியில் பங்கேற்பதற்காக 2 ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அடுத்து 2016ஆம் ஆண்டிற்கான 9வது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் புதிய 2 அணிகள் சேர்ப்பது பிசிசிஐ முயற்சி எடுத்தது. அதன் காரணமாக புனே மற்றும் ராஜ்கோட் ஆகிய 2 அணிகள் புதிய அணிகளாக சேர்க்கப்பட்டன. அந்த 2 அணிகளுக்கும் சென்னை மற்றும் ராஜஸ்தான் அணியில் உள்ள வீரர்கள் இந்த அணியில் ஏலத்தின் மூலமாக தேர்வு செய்யப்படுவதற்காக இன்று அந்த ஏல தேர்வானது மும்பையில் நடைபெற்று கொண்டு வருகிறது. இந்த ஏலத்தை பொறுத்தவரை மொத்தம் 50 வீரர்கள் இந்த ஏலத்தில் ஏலத்திற்கு தேர்வு செய்யப்பட இருக்கின்றனர். முதலாவதாக புனே அணி முதல் வீரராக மகேந்திர சிங் தோனியை தேர்வு செஞ்சுருக்காங்க. இதற்கு முன்னாக சிஎஸ்கே அணியுடைய கேப்டனாக இருந்து வந்தார். இவர் மொத்தம் 12.5 கோடி ரூபாய் அளவிற்கு இந்த ஏலம் எடுக்கப்பட்டிருக்கிறது புனே அணிக்காக. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா புனே அணிக்காக 2வது வீரராக ரஹானே அவர் எடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் 9.5 கோடி ரூபாய்க்கு எடுக்கப்பட்டிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக ராஜ்கோட் அணியை பொறுத்தவரை முதல் வீரராக நியூசிலாந்து வீரரான பிரண்டன் மெக்கலமே எடுத்திருக்கிறார். அவர் 12.5 கோடி ரூபாய் அளவிற்கு எடுத்திருக்கிறார்கள். முதலாவது தேர்வு செய்யப்படக்கூடிய வீரர்கள் 12.5 கோடி ரூபாய்க்கும், அதற்கு அடுத்தபடியாக 2வது தேர்வு செய்யப்படும் வீரர்கள் 9.5 கோடி ரூபாய்க்கும், 3வதாக தேர்வு செய்யப்படும் வீரர்கள் 7.5 கோடி ரூபாய்க்கும், 4வதாக தேர்வு செய்யப்படும் வீரர் 5.5 கோடி ரூபாய்க்கும், அதற்கு அடுத்தபடியாக தேர்வு செய்யக்கூடிய வீரர்கள் 4 கோடி ரூபாய்க்கும் தேர்வு செய்யப்படுகிறார்கள். இந்த வீரர்கள் தேர்வானது ஒவ்வொரு அணியிலும் குறைந்தபட்சம் 40 கோடி ரூபாயிலிருந்து 66 கோடி ரூபாய் வரை அந்த செலவினத்தை வீரர்களுக்காக தேர்வு செய்யப்படலாம் என்று பிசிசிஐயும் ஐபிஎல் நிர்வாகமும் அறிவித்துள்ளது. அதற்கான வீரர்கள் தேர்வு படிப்படியாக நடைபெற்று வருகிறது. அதற்கு அடுத்தபடியாக இந்திய சுழற்பந்து வீச்சாளர்கள் ஒருவர் 2வதாக, அதாவது ராஜ்கோட் அணிக்காக 2வது வீரராக 9.5 கோடி ரூபாய்க்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக ராஜ்கோட் அணிக்கு சுரேஷ் ரெய்னா, அதிரடி ஆட்டக்காரர் சுரேஷ் ரெய்னா ராஜ்கோட் அணிக்காக தேர்வு செய்யப்படுகிறார். தமிழக வீரர் அஸ்வின் புனே அணிக்காக தேர்வு செய்யப்படுகிறார். இதுபோல பல்வேறு வீரர்கள் தொடர்ந்து அந்த வீரர்கள் பட்டியல் தேர்வு செய்யப்பட்டு வருகின்றனர். முதல் கட்டமாக மகேந்திர சிங் தோனி எந்த அணிக்கு செல்வார் என்கிற அந்த எதிர்பார்ப்பு மிகவும் அதிகமாகவே இருந்து வந்தது. இந்நிலையில் முதல் வீரராக புனே அணி மகேந்திர சிங் தோனியை எடுத்துள்ளார். எதற்காக என்றால் புனே அணி டெண்டரில் குறைந்தபட்சம் -16 கோடி ரூபாய்க்கு டெண்டர் எடுத்திருந்தது. அதனால் அந்த முதல் வாய்ப்பை புனே அணி கைப்பற்றியது. ஸோ அதன் காரணமாக மகேந்திர சிங் தோனி அவர்கள் வரும் ஐபிஎல் தொடரில் புனே அணிக்காக விளையாடி இருக்கிறார். இந்த ஐபிஎல் ஆக்ஷனானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு வீரர்களும், அதாவது ஒவ்வொரு அணியும் முதல் கட்டமாக 5 வீரர்களை மட்டுமே இதில் தேர்வு செய்ய முடியும். இதற்கு அடுத்தபடியாக மற்ற வீரர்கள் அனைவருமே வரும், அதாவது அடுத்த ஆண்டு பிப்ரவரி 6ஆம் தேதி பெங்களூரில் நடைபெறக்கூடிய ஏலத்தில் மட்டுமே மற்ற வீரர்களை தேர்வு செய்ய முடியும் என்பதால் முக்கியமான வீரர்களை போட்டி போட்டுக்கொண்டு இரு அணிகளும் மாறி மாறி தேர்வு செய்கின்றனர். மிக முக்கியமான 5 வீரர்கள் மட்டுமே இந்த ஏலத்தில் தேர்வு செய்யப்பட இருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து நம்முடன் தொலைபேசி வாயிலாக டிசி மோகன் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் மோகன் சார். ஹலோ சார், இப்போ தற்பொழுது தோனி புனே அணிக்காக தற்பொழுது அடுத்த ஐபிஎல் விளையாட இருக்கிறார். ஸோ அந்த அணியுடைய வீரர்கள் தேர்வு தோனியினுடைய ஆலோசனைப்படி பிப்ரவரி 6ஆம் தேதி எந்த மாதிரியான வீரர்கள் தேர்வு இருக்கும், தோனியினுடைய செயல்பாடு வரும் ஐபிஎல்லில் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அடுத்தது ரொம்ப காம்படிட்டிவ் தான் இருக்கும். இதில் என்ன பார்த்தீங்கன்னா தோனியும் ரெய்னாவும் ரொம்ப பெரிய காம்பினேஷன். அது சிஎஸ்கேக்கு அவங்க வேற டீம் போயிட்டாங்க. இப்போ தோனியை பூனா எடுத்துருக்குறாங்க, ரெய்னா ராஜ்கோட் டீம் போயிருக்காரு. ஸோ இது இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. நிறைய சிஎஸ்கேக்கு சேர்ந்து விளையாடி வின் பண்ணி கொடுத்த காம்பினேஷன் இது உடஞ்சி போயிடுச்சு இந்த ஆப்ஷன்னால. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதை தவிர தோனியும் அஸ்வினும் ஒரே டீமில் இருக்கிறாங்க. ஸ்டீவ் ஸ்மித் இப்போ பூனா எடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால இது ரொம்ப நல்ல காம்பினேஷனாக தெரியுது. பூனா முன்ன விட முதல் பூனா ஒரு டீம் சஹாரா ரன் பண்ணும்போது இவ்வளோ ஸ்ட்ராங் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா தோனி, ரஹானே, ஸ்டீவ் ஸ்மித், அஸ்வின் இந்த மாதிரி பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா இது நல்ல ஸ்ட்ராங் காம்பினேஷனாக
வரும் அடுத்த சீசனுக்கு. அதாவது முன்னதாக நடைபெற்ற அந்த சீசன்களை பார்த்தோன்னா சென்னை அணியில் வந்துட்டு ஒவ்வொரு சீசனுக்கும் பெரிய அளவிலான மாற்றங்கள், வீரர்கள் தேர்வில் வந்துட்டு அவ்வளோ பெரிய மாற்றங்கள்லாம் எதுவும் ஏற்படலை. ஒரு டீம் செட் ஆயிடுச்சுன்னா அதே வந்துட்டு சென்னை டீம் வந்து கன்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தற்பொழுது வந்துட்டு சென்னை அணியை வந்துட்டு நாலாபுரமும் சுக்குநூறாக உடைந்த இரு அணிகளும் முன்னணி வீரர்கள், அதுவும் முக்கியமான வீரர்கள் மாறி மாறி இரண்டு அணிகளும் தனித்தனியாக பிரிந்து விட்டன. ஸோ இந்த இரு அணிகளுக்கான மோதல் வந்து எப்படி இருக்கும் வர ஐபிஎல்ல? அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். எப்படி இந்த பூனாவும் ராஜ்கோட்டும் ஆடும்போது, ஏன்னா பாதி சிஎஸ்கே பிளேயர் ஒரு பக்கம் இருப்பாங்க, இன்னொரு பாதி அந்த பக்கம் இருப்பாங்க. அதாவது மெக்கல்லம் இப்போ வந்து ராஜ்கோட்டுக்கு ஆட போறாரு தோனிக்கு எகேன்ஸ்டா. ஸோ இதெல்லாம் பார்த்தா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். கொஞ்சம் டைம் ஆகும், ஒவ்வொரு டீமுக்கும் செட் ஆகிறதுக்கு ஒரு சீசன் 2 சீசன் ஆகலாம். ஆனால் இவங்களுக்கு இருக்கிறது 2 சீசன், அதனால இவங்க தயார் பண்ணுறதே வேற மாதிரி தயார் பண்ணுவாங்க. அதாவது டீமை வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுறதுக்கு முன்னாடியே ஃபுல் காம்பினேஷனை ஒரு இது பண்ணி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஒரு பர்ஃபார்மன்ஸ் முதல் பால்லேருந்து நல்லா இருக்கணும், அந்த மாதிரி தான் எய்ம் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிறது 2 சீசன் தான் ஆட போகிறது. ஸோ இதனால இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வெதர் இந்த 2 டீமும் பூனா ராஜ்கோட்டும் மிச்ச டீமோட கம்பீட் பண்ணுமா, ஒரு பெங்களூர் டீமோ இல்லை டெல்லியோ இல்லை பஞ்சாபோ அந்த அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இல்லை கல்கட்டா நைட் ரைடர்ஸ், அந்த மாதிரி நிறைய சாம்பியன் டீம்ஸ் இருக்கு, அவங்களோட எப்படி கம்பீட் பண்றாங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் டெஃபினட்டா ஐபிஎல்ல. இப்போ இந்த இரண்டு, அதாவது அடுத்து வரக்கூடிய 2 ஆண்டுகளுக்கு மட்டுமே சென்னை ராஜஸ்தான் வீரர்கள் வந்துட்டு இந்த அணிகளில் புதிய அணிகளில் விளையாட இருக்காங்க. ஸோ அதற்கு அடுத்தபடியாக இந்த வீரர்கள் அனைவருமே சென்னை அணிக்கு திரும்பி விடுவாங்க, இல்லை சென்னை அணிக்கு வேறு வீரர்கள் வந்து தேர்வு செய்யப்படுவாங்களா? அதை திருப்பி ஒரு ஆக்ஷன் வச்சு தான் பண்ணுவாங்க. அதாவது இப்போ எப்படியும் இந்த 2 சீசன் முடிஞ்ச உடனே, 10வது சீசன் முடிஞ்ச உடனே எல்லா பிளேயருமே ஒரு ஜென்ரல் பூல்ல வந்துடுவாங்க திருப்பி. ஆனால் ஒரு 2 பிளேயர் ரீட்டைன் பண்ணலாம், பட் மிச்ச பிளேயர் எல்லாம் காமன் பூலுக்கு திரும்பி வந்தாகணும். அதாவது எல்லா டீமும் 8 டீமும் எல்லா பிளேயர்ஸும் யாரெல்லாம் ஐபிஎல் ஆடுறாங்களோ அவங்க எல்லாம் காமன் ஆக்ஷன் பூலுக்கு வந்துடுவாங்க. 2 பிளேயர் 8 டீம்ல எடுத்துக்க முடியும், மிச்சம் எல்லாருமே 300-400 பிளேயர் ஜென்ரல் பூல்ல வரணும். அப்போ திருப்பி காம்பினேஷன்ஸ் எல்லாம் மாறும். இப்போ சொல்ல முடியாது அடுத்தது தோனி வந்து சென்னைக்கு ஆடுவாரா, இல்லை ரிட்டையர் ஆகிடுவாரா, இல்லை இந்த மாதிரி ஓல்டர் பிளேயர்ஸ் தான் இருப்பாங்களா மிக்ஸ்லன்னு சொல்ல முடியாது. இது தவிர நிறைய யங் பிளேயர்ஸ் இன்னைக்கு நிறைய பேர் ஷைன் பண்ணிட்டு வராங்க. யங் பிளேயர்ஸ் எல்லாம் நிறைய ஆடுறாங்க. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அந்த மாதிரி டீம்ஸுக்கு. இந்தியாவிலே யங் பிளேயர்ஸ் எல்லாம் இப்போ நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டெஸ்ட் மேட்சஸ்ல. அவங்களோட வேல்யூவும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். ஸோ அதனால இந்த 2 சீசன் ஒண்டி தான் இப்போ இருக்கிற டீம் எல்லாம் இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கும். சீசன் 11லேருந்து திருப்பி ஐபிஎல் கம்ப்ளீட்டா மாறிடும். சார், அடுத்த ஐபிஎல்ல பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இப்போ புதிய வீரர்கள் இந்த 2 அணிகளை பொறுத்த வரையுமே முக்கியமான வீரர்கள் அனைவருமே 2 பக்கமுமே வந்துட்டு சம பலத்தோடு இருக்காங்க. ஸோ இந்த 2 அணிகளுக்கான போட்டி வந்து கடுமையாக இருக்குன்னு சொன்னீங்க. அதுக்கடுத்தபடியாக பார்த்தோன்னா இந்த வீரர்களுடைய தேர்வு, அந்த அமௌண்ட் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க இல்லையா, அது வந்துட்டு எந்த மாதிரி அடிப்படையில் வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க சார்? அது எல்லாருக்குமே நல்ல காசு தான் இப்போ வருது. இப்போ பார்த்தீங்கன்னா 8 சீசனாக ஐபிஎல்ல எல்லாருமே மல்டி மில்லியனர்ஸ் ஆயிட்டாங்க. தோனி தான் ஃபர்ஸ்ட் $2 மில்லியன். அந்த காலத்திலேயே 2008லேயே சிஎஸ்கே அவர் பிட் பண்ணி எடுத்தாங்க. ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பிளேயர்ஸுமே நிறைய பணம் வருது. எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். அதான் அடுத்த இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். அது ஐபிஎல் 11லேருந்து இல்லை ஐபிஎல் 9லேருந்தே எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, இவங்கெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணுறாங்களா இந்த பணத்தை, இவ்வளோ கோடி கொடுக்குறோமே, அவங்க ஆடி காட்டுவாங்களா, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அந்த கேள்விகள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா புது யங்கர் பிளேயர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களும் சான்ஸ் வேணுன்றாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ட்ராமாட்டிக்கா ஒரு ஐபிஎல்ல லைட்ஸ் கடியில் ஒரு இந்தியா ஃபுல்லாகவே மேட்ச் பார்க்குற டைமில் நல்லா பண்ணால் அவங்களுக்கு நல்லது தான். ஸோ அதனால அந்த சான்ஸ் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய இளைஞருங்க கேட்குறாங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால 11th சீசன்லேருந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஐபிஎல். இப்போ இருக்கிறத விட ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்போ ஐபிஎல் போட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த புதிய 2 அணிகள் வந்திருக்காங்க. இவங்களுக்கு என்ன மாதிரியான வருமானம் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? ஏற்கனவே தமிழகத்திலிருந்தும் கூட பல்வேறு நிறுவனங்கள் வந்துட்டு இந்த புதிய அணியை வாங்குவதற்கான போட்டி போட்டுக்கின்ற டெண்டர் மூலமாக அந்த ஏலத்தில் வந்துட்டு போட்டி போட்டுக்கிறதா வந்து தகவல் வந்துச்சு. ஸோ தமிழகம் சார்பாகவே எந்த அணியும் வந்து அந்த அணியை வந்து தேர்வு செய்ய முடியலை அப்படிங்கிற ஒரு அதிருப்தி இருந்தாலும் இந்த 2 நிறுவனங்களுக்குமே வந்துட்டு எந்த மாதிரியான லாபம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? லாபம் பண்றது கஷ்டம் தான். அதுவும் 2 வருஷத்துக்குள்ள பண்றது. ஏன்னா இவங்க எல்லாம் மிச்ச டீம் எல்லாம் 8 வருஷம் இருந்திருக்காங்க. அதுல கூட சில டீம்ஸுக்கு அவ்வளோ பெரிய இதுவா தெரியல காமர்ஸ்ல. இப்போ பாத்தீங்கன்னா பாம்பே, மும்பை இந்தியன்ஸும், கல்கட்டா நைட் ரைடர்ஸ், சிஎஸ்கே இவங்கெல்லாம் தான் கொஞ்சமாவது பணம் பண்ணிட்டு இருந்தாங்க. மிச்ச டீம் எல்லாம் லூஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க இது வரைக்கும். ஸோ அதனால இது வந்து ஒரு பணத்துக்காக ஐபிஎல் இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. இது நல்ல பப்ளிசிட்டி, ஒரு கார்பரேட் அட்வர்டைசிங் செலவு பண்றதுக்கு பதிலாக ஒரு டீம் வச்சு நடத்தினா அதுவே ஒரு பேர் வந்துடுது. அதுல தான் அப்படித்தான் பாக்குறாங்களே தவிர அவங்க வந்து இதுல ப்ராஃபிட் வருமானு சொல்லிட்டு அவ்வளோ டீப்பா பாக்குறது இல்லைன்னு நம்பிக்கை.
அதனால தான் ஒரு விதத்துல ஐபிஎல் இவங்க ஓனர்ஸ்லாம் பண்றது கிரிக்கெட்டுக்கு ரொம்ப பெரிய சேவைன்னு நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக சார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி மோகன் சார். சர்மிளா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 அணிகளுமே வந்து முக்கிய வீரர்கள் வந்துட்டு மாறி மாறி வந்துட்டு எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிலைமையில் வந்துட்டு வரும் ஐபிஎல் வந்துட்டு ஒரு கடுமையான போட்டியாக இருக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. சர்மிளா, ஐபிஎல் தொடர்பான உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி முருகேசன்.